என்னடி பிரச்சனை? இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நிஜமா தெரியாது. நான் எதுவும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு. என்ன பிரச்சனை? நான் எதுவும் பண்ணலையே. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். சொல்லு. யாருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு வர? நான் யாருக்கு வாங்கி தருவேன்? என்கிட்டயே காசு இல்லை, நானே துண்டுபிடி கலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்கா பைத்தியம். யாரு என்ன சொன்னா? அவங்க சொன்னது பொய்யா? யாரு? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய, அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா? அவனுக்கு இருக்கு, கை காலு வாய் நாக்கு பல்லு மூக்கு உதடு எல்லாமே இருக்கு. ஆனா அவன்கிட்ட எனக்கு காசு இருக்கே, என்கிட்ட இல்லையே. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மான மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? பாரு, இந்த மாதிரி ஆள் உனக்கு கிடைச்சதெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். என் கால் வந்து ஆசிரதம் வாங்கிக்க. ஓகே, கால உழு, கால உழுது. நல்லா இருமா, நல்லா இருந்து. டேய் டேய், இங்க வந்து உட்காந்துருக்க. என்னடி பிரச்சனை? வீட்டில் ஃபேனு டிவிலாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து உட்காந்துருக்க பைத்தியம். வா உள்ள வா. வா. என்ன எல்லாம் உள்ள வர தெரியும். நீ என்ன பண்ணிட்டு வர? நான் என்ன பண்ணேன்? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். வேலைக்கிழமைனா நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. என்னாச்சு? ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரியா நீ? சத்தியமா ஃப்ரெண்டை தாண்டி பார்த்தவன். பொய் சொல்லாத ரவி என்கிட்ட நீ. நான் என்னடி பண்ண? சத்தியமா நான் எதுவும் பண்ணலடி. நீ என்னென்ன பண்றன்னு எனக்கு தெரியாதா? என்ன பண்ண? ஓ, அந்த பட்டர் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன், அதை போய் பண்றியா? அதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு சொல்லு, என்னாச்சு? உனக்கு நிஜமாவே தெரியாது நீ என்ன பண்ணன்ட்டு. என்னடி பிரச்சனை? இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நிஜமா தெரியாது. நான் எதுவும் பண்ணலையே. ஏய், என்னத்த சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. நான் என்ன பண்ணேன்? நல்லா யோசி. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம். ஓ, அந்த பச்சை வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேனே, அதுக்காகவா? அது வாங்கி தந்துடுறேன், அதுக்காக போய் கோச்சிக்கிட்டு இருப்ப. சிரிக்கி சிரிக்கி மக சிரிக்கி, என் கிரிக்கி. ரவி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ரவி. வேண்டாம், நீ என்ன பண்ண, எங்க போயிட்டு வந்த, யாருக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டு வந்த? நான் யாருக்கு எதுவும் வாங்கி தரலையே. தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. இங்க வா, நீ உள்ள வா. முதல்ல இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காது. வா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி சொல்றேன், உள்ள வா. இங்க உட்காந்து ஏன் கத்திட்டு இருக்க? இங்கே தெரிஞ்சு ஆகணும். நீங்க ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்க விட மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு. என்ன பிரச்சனை? நான் எதுவும் பண்ணலையே. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். சொல்லு. யாருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு வர? நான் யாருக்கு வாங்கி தருவேன்? என்கிட்டயே காசு இல்லை, நானே துண்டுபிடி கலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்கா பைத்தியம். பொய்யா? யாரு என்ன சொன்னா? அவங்க சொன்னது பொய்யா? யாரு? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய, அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா? யாரு? அந்த குட்டி ரவி ஹஸ்பண்டா? அவன் வந்தாங்க உட்காந்து. ஆமா. என்ன கேட்டான் அவனை பார்த்து? என்ன தலை இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டான். இந்த பக்கம் வந்திருக்கான்னு கேட்டானா? கேட்டான். வேற எதுவும் பார்க்கல. அவன் என்ன பார்த்தாங்க? யாருக்கு அது வாங்கி போய் கொடுக்கணும்னு சொல்லல. என் ஃப்ரெண்டு. இப்போ என்ன அவன் பிரச்சனை? எதுக்கு இந்த வேலை பண்ற? எதுக்கு? என்ன என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி போய் கொடுத்தேன்டி. என் ஃப்ரெண்டு கை இல்லையா? நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அவனுக்கு இருக்கு, கை காலு வாய் நாக்கு பல்லு மூக்கு உதடு எல்லாமே இருக்கு. ஆனா அவன்கிட்ட எனக்கு காசு இருக்கே, என்கிட்ட இல்லையே. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மான மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? எனக்கு என்னடி வெக்கம் இதுல? எடுபடி வேலை செய்றியே. நான் ஏன் எடுபடி வேலை செய்யணும்? உன்னால எனக்கு கேவலமா இருக்குடா. என்னடி பிரச்சனை? ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறது தப்பா? தப்புதான். ஏய் ராஜா, சரி அப்ப நீ கொடு காசு. எதுக்கு நான் தரணும்? டெய்லி ஒரு 500 ரூபாய் எனக்கு கட்டிங் கொடு. நான் மரியாதையா நல்ல கௌரவமா போயிட்டு சரக்கடிச்சிட்டு வரேன். எவன்டே கையேந்தி நிக்காம கட்டிங் போடாம. இத குடிச்சிட்டு வரது கௌரவமா? அப்புறம் பின்ன இப்படி கேட்காத. என் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு காசு இருக்கு. அவன் சொன்னான், வா மச்சான்னா கூப்பிட்டான். சரி போனேன். எப்பயுமே உனக்கு தெரியுமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள 2 பேர் போறானுங்கன்னா எவன்கிட்ட காசு இருக்கோ அவன் சீட்ல உட்காந்துப்பான் சேர்ல. எவன்கிட்ட காசு இல்லை, அவன்கிட்ட காசை கொடுத்து இருந்தா மச்சா வாங்கிட்டு சொல்லி அனுப்புவான். இப்போ என்கிட்ட காசு இருந்தா நான் அவனை அனுப்பிச்சு விட்டுருப்பேன். அவன்கிட்ட காசுனால என்ன அனுப்பிச்சு விட்டான் அவன். பெருமையா உனக்கு? இது விதிமுறை அடி. இது ஃப்ரெண்ட்ஷிப்ல நடக்கிற ஒரு இது. அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு சில இதெல்லாம். வேலை செஞ்சுட்டு வந்திருக்க நீ. இல்லையே, சில டைம் எனக்கு அவன் பண்ணிருக்கான் எடுபடி வேலை. நல்லா இருக்குடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே சமாளி. இவன் ஒருத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல 4 பேர் இருந்தாங்கன்னா எவன்கிட்ட காசு இருக்கா அன்னைக்கு அவன் தான் ராஜா. அவன் பேச எல்லாருமே கேட்கணும். அவன் அன்னைக்கு வந்து கெத்த கால் மேல உட்காந்துப்பான். அவன் சொல்றதா நாங்க 3 பேரும் கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? என்ன பண்றது? என்ன அடிமைத்தனமா? ஓடி சும்மா கம்னு ஒரு கடுப்பத்தாது. குடி குடிச்சாகணுமா நீ? உன் பிரச்சனை தான் என்ன? எனக்கு கேவலமா இருக்கு. இப்போ நீ ஹோட்டலுக்கு போறீங்க, யார் உங்களுக்கு வாங்கி தராங்களோ அவங்க சொல்றதா வாங்கி சாப்பிடுறீங்க.
உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாதுல்ல? ஏன் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அந்ததான் இன்னைக்கு எவன் கிட்ட பணம் இருக்கோ அவன் சொல்றதுதான் ராஜ்யம். அதுக்கும் என்னடா இது ஒயின் ஷாப்புக்கும் இது ஒத்து வரும். பண்றது தப்பு, பண்ணிட்டு வந்துட்டு அது வேற இதுல என்ன தப்பு இருக்கு? இது விளக்க வேற சொல்ற, நீ விளக்கமா இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ கேக்குறேன். பண்ணது உன்னை நான் கௌரவமா காட்டி வச்சதான். ஓ, உன்னை விட்டுட்டு போய் குடிச்சது தப்புங்கறியா? சாரி ராதா. நெக்ஸ்ட் டைம் போறப்ப நான் கூட்டிட்டு போறேன். நெக்ஸ்ட் டைம் போறப்ப நீயும் கூட வா. ஆனா ஒண்ணு, வரும்போது பைசா எடுத்துட்டு வா, இல்லன்னா உன்னை வாங்கி விட்டுருவானுங்க போயிட்டு. What nonsense you are talking about me? நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் கூட தெரிஞ்சே போறீங்க. நான் ஏன் திருந்தணும்? சரி, நான் திருந்துறேன்டி. நீ சொல்ற மாதிரி நான் கௌரவமா வாழ்றேன். இனிமேல் எவனுக்கு நான் சரக்கு வாங்கி தரமாட்டேன். இது உன் மேல சத்தியம். எது ஏமால சத்தியம்? ஆமா. இது மாதிரி 1000 தடவை இனிமேல் இருந்து நான் வந்து எவனுக்கும் அடிமையா வாழ பார்க்க மாட்டேன். டெய்லி என்ன பண்ணி எனக்கு 500 ரூபாய் எனக்கு ஜிபே பண்று. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் போய் கௌரவமா கெத்தா ஏய் பாருங்கடா அந்த ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி குடுத்துறேன். போதும்டாப்பா சாமி, என் கௌரவத்தை நீ அப்படியே உனக்கு தான் இவ்வளவு மானம் போச்சு, ரோசம் போச்சு, அசிங்கமா போச்சு. அந்த குட்டி ரவிதிக்கு இருக்கு பாரு. அது என்னது நான் கேக்குறேன், அவன் என்ன பார்த்தானா? அவன் போயிட்டு அவன் ஒய்ஃப்ட்ட சொல்றான். சரி, அவனை தான் நான் பார்த்தேன், நான் வந்து உன்கிட்ட சொன்னேனா? எவ்வளவு கௌரவமா அவனை கம்னு விட்டுல. ஏய் பைத்தியம், நீ குடிக்கவே மாட்டே, அந்த பழக்கமே உனக்கு இல்லன்னு சொல்லி வச்சிருந்தேன். உன்னையே அப்படி சொல்ல சொன்னது? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் இந்த மாதிரி சொல்லி தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கு எடுக்கிறோம்? என் புருஷன் குடிக்கவே மாட்டான், என் புருஷன் நல்லுவேன், என் புருஷனுக்கு சரக்கு வாசனையே பிடிக்காது, என் புருஷன் தம்மி அடிக்க மாட்டான்ட்டு. நான் கேட்கிறேன், ஓப்பனா சொல்றீங்க. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போற இடத்துல கூட சொல்லிடுங்க, மாப்பிள்ளைக்கு குடிப்பழக்கம் இருக்கு, தம் அடிப்பாப்புல, அப்பப்போ ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருந்தா அப்பப்போ அசதிக்கு இல்லைனா கூட வசதிக்கு ஒரு பொண்ணு மேல கை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிடுங்களா ஓப்பனாவே? பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா, அடிச்சு துரத்திடுவாங்க. இல்ல நம்ம மட்டும் அப்படி கொடுத்து அப்படியே கலன்னு அப்படியே இருக்கும். போடி சும்மா. நான் என்ன சொல்றேன் பாரு, நல்லவனா வாழ்றத விட கெட்டவனா காட்டிடுங்க, ஈஸியா போயிடுன்றேன். நான் தொல்லையே இல்ல. கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருக்கிறது. ஒரு உண்மையை மறைக்கிறது 9 போய் சொல்லலாம் எதுக்குன்ற அந்த ஒரு உண்மையை சொல்லிடுங்க. அன்னையோட முடிஞ்சு போச்சு இல்ல? உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. போய்டும்ல. உன்ன மாதிரி யாரும் நான் என்ன மாதிரி பரவாயில்ல, நான் அயோக்கியம் தான். அதுல என்ன சந்தேகம்? நான் கெட்டவன் தான். நான் வழங்காதவன் தான், உருப்படாதவன் தான். ஆமாண்டி, நான் திருடன் தான். பேசுறது வேஸ்ட் தானா? ஆனா நான் ஒத்துக்கிறேன் பத்தியா? என்னை மாதிரி அவனை ஒத்துக்க சொல்ல பாப்பா. முடியாது, நல்லவன் மாதிரியே வேஷம் போடுவானுங்க. ஒத்துதானே ஆகணும், எல்லாம் தெரிய வருதுல்ல. பாரு, இந்த மாதிரி ஆள் உனக்கு கிடைச்சதெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். என் கால் வந்து ஆசிரதம் வாங்கிக்க. ஓகே, கால விழுந்து நல்லா இருமா, நல்லா இருந்து போ, ஆசிரதம் பண்ண போ, வாழ்ந்துக்க போ, வாழ். கால்ல விழ வைக்க. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. இந்த பாரு, நீ பண்ணதுக்கு உன்னதான நான் கால்ல விழ வைக்கணும். இந்த பாரு, அடிக்கிற வேலை வச்சு அது சொல்லிட்டேன். யார கால்ல விழ வைக்கிற நீ? இப்படி வந்துடா. நீ வர மாட்டேன். வரண்டி போடி போ. யார கால்ல விழ வைக்கிற நீ? போ வாடா. இது பாரு, போ சொல்லு. பண்டத பண்ணிட்டு வந்து கேட்டா அந்த தப்பு ஏமலே இது. நான் உண்மையா இருக்கேன் ராதா. யார் உண்மையா இருக்கா? என்னைய மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, நீ இப்படி பண்ற. நான் பேச்சுல தான் அப்படி எல்லாம் பேசுறேன் தவிர செயல்ல நல்லவன் நானு. யார் நீயா? மத்தவங்க எல்லாம் பத்தனிச்சிக்க அப்படியே நல்லவன் மாதிரியே பம்மிக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்க தான் இல்லாத திருடல் எல்லாம் செய்வானுங்க. சொன்னா கேளு. உன்னை தெரியும்டா எனக்கு. நீ என்னைய நம்பு. நைட் நீ எப்படி சாப்பிடுற நானும் பாக்குறேன். வாயால தான் ரவி பண்ணிட்டு போய்டு ரவி. நானே இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. நான் என்ன பண்ண நீ நடிக்கிற? என்ன சாவடிக்க பாக்குறல்ல 2 சப்பாத்திக்காக? இனிமே அதாடா நடக்க போகுது. நீ பாத்துக்கினே இரா. நீ என் பேச்ச கேட்கலனா சோத்துல விஷம் வச்சு உன கொல்ல. நீ செய்யற சோறே விஷம் மாதிரி தான் நல்லா இருக்கும். அதுல எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விஷத்தை மிக்ஸ் பண்ற? அப்படியே போடு, நான் செத்து போயிறேன். சாப்பிட்டு சாவு சாவும்ல செத்துறேன் போறேன். நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு சொன்னதுல மறுநாள் காலைல கிடைக்கணும்ல மறுபடியும். அதுக்காகத்தான். என் மூஞ்சில முழிக்காதடா நீ. அது எப்படி நான் பண்ணுவேன்? அது எப்படி நான் பண்ணுவேன்? உன் மூஞ்சில ஏன் முழிக்க போறேன்? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ? நீ திருந்தவே போறது கிடையாதா? நான் திருந்தி இப்ப என்ன நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது? நாட்டுக்கு நல்லது. கேஸ் விலை குறைய போதா? அரிசி விலை குறைய போதா? பால் விலை குறைய போதா? இல்ல ஃப்ரீ பஸ் தான் 2 எக்ஸ்ட்ரா வர போதா? எனக்கு நல்லது நடக்காது. எனக்கு நல்லது நடந்தா போதும்டாப்பா. உனக்கா? எனக்கு நல்லது நடந்தா போதும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா. நான் சொல்றது சரியா? என்ன? அந்த மூக்கு கீழே ஒண்ணு இருக்குல்ல,
அதை மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது நடக்கும்டா ராஜாத்தி, நல்லது நடக்கும். நல்லா இரு. நீ குறை சொல்லிட்டு போறியே ரவி, நீ ஆமா. ஏய் ஏய்